டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 9ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு. தலைப்புகள்: 1. இந்திய அரசியல் அமைப்பு. 2. நடுவண் அரசு. 3. மாநில அரசு. 4. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. 5. இந்தியாவின் சர்வதேச உறவுகள். தலைப்பு 1. இந்திய அரசியல் அமைப்பு. நம்பர் 1. இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஆன்சர்: ஒரு முறை. நம்பர் 2. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? ஆன்சர்: இயல்புரிமை. நம்பர் 3. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆன்சர்: சட்டப்பிரிவு 360. தலைப்பு 4. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆன்சர்: சொத்துரிமை. நம்பர் 5. நமது அடிப்படை கடமைகளை டேஷ் இடமிருந்து பெற்றோம். ஆன்சர்: ரஷ்ய அரசியல் அமைப்பு. நம்பர் 6. அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர்: 1946. நம்பர் 7. யார் இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ஆனார்? ஆன்சர்: டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம்பர் 8. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர்: ஜனவரி 26, 1950. நம்பர் 9. ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் டேஷ் செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம்? ஆன்சர்: பதிவு. நம்பர் 10. ஒருவர் தன் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழப்பார்? ஆன்சர்: 3. நம்பர் 11. இந்திய அரசியல் அமைப்பின் டேஷ் இந்தியாவின் மாகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர்: பகுதி 3. தலைப்பு 2. நடுவண் அரசு. நம்பர் 1. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார் ஆவார்? ஆன்சர்: குடியரசுத் தலைவர். நம்பர் 2. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர்? ஆன்சர்: லோக்சபாவின் சபாநாயகர். நம்பர் 3. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர்? ஆன்சர்: மக்களவைக்கு. நம்பர் 4. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எத்தனை? ஆன்சர்: 25. நம்பர் 5. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவர்? ஆன்சர்: நாடாளுமன்றம். நம்பர் 6. கீழ்கண்ட எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? ஆன்சர்: சட்டப்பிரிவு 360. நம்பர் 7. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? ஆன்சர்: குடியரசுத் தலைவர். நம்பர் 8. இந்திய உச்ச நீதிமன்றம் எந்த நாள் துவங்கப்பட்டது? ஆன்சர்: ஜனவரி 28, 1950. நம்பர் 9. உச்ச நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை கொண்டுள்ளது? ஆன்சர்: 34. நம்பர் 10. உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எது ஆகும்? ஆன்சர்: புதுதில்லி. நம்பர் 11. இந்திய நாடாளுமன்றத்தில் எத்தனை பகுதிகள் உள்ளன? ஆன்சர்: 3. தலைப்பு 3. மாநில அரசு. நம்பர் 1. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆன்சர்: குடியரசுத் தலைவர். நம்பர் 2. மாநில சபாநாயகர் ஒரு? ஆன்சர்: மேற்கண்ட எதுவும் இல்லை. நம்பர் 3. கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? ஆன்சர்: தூதரகம். நம்பர் 4. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆன்சர்: ஆளுநர். நம்பர் 5. ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? ஆன்சர்: உயர் நீதிமன்ற நீதிபதிகள். நம்பர் 6. அமைச்சரவையின் தலைவர் யார்? ஆன்சர்: முதலமைச்சர். நம்பர் 7. மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது எத்தனை? ஆன்சர்: 30 வயது. நம்பர் 8. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? ஆன்சர்: தமிழ்நாடு. நம்பர் 9. இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள்? ஆன்சர்: கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னை. தலைப்பு 4. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. நம்பர் 1. இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? ஆன்சர்: வெளி விவகாரங்கள் அமைச்சர். நம்பர் 2. எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? ஆன்சர்: இந்தியா மற்றும் சீனா. நம்பர் 3. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? ஆன்சர்: சட்டப்பிரிவு 51. நம்பர் 4. இன ஒதுக்கல் கொள்கை என்பது எது? ஆன்சர்: ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. நம்பர் 5. 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது தொடர்பானது? ஆன்சர்: 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். நம்பர் 6. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பில்லாதது எது? ஆன்சர்: காலனித்துவம். நம்பர் 7. கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? ஆன்சர்: பாகிஸ்தான். நம்பர் 8. இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது எது?
ஆன்சர் இவை அனைத்தும். தலைப்பு 5 இந்தியாவின் சர்வதேச உறவுகள். நம்பர் 1 மக்மஹான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை ஆகும்? ஆன்சர் இந்தியா சீனா. நம்பர் 2 ஒபெக் என்பது? ஆன்சர் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. தலைப்பு 3 இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வங்காளதேசம். நம்பர் 4 எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் 7. நம்பர் 5 எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் சிக்கிம். நம்பர் 6 எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆன்சர் 5. நம்பர் 7 எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும்? ஆன்சர் இலங்கை மற்றும் மாலத்தீவு.